ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னடா காலையிலே தோசையும் போட்டு சாப்பாடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது. தம்பிக்கு நிறைய ஸ்கூல்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, தம்பி ஏற்கனவே படித்த ஸ்கூலில் 5th வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி தம்பியையும் வேறு ஸ்கூலில் சேர்க்கணும், பாப்பாவையும் இந்த வருஷம் ஸ்கூலில் சேர்க்கணும், எல்கேஜி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் சிம்பிளாக லன்ச் மெனு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால லெமன் ரைஸும் இது என்னது காலிஃப்ளவரில் 65 வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம படிக்கக்கூடிய காலகட்டங்களில் கவர்மெண்ட் ஸ்கூல் அதிகமாக இருந்துச்சு, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் அதிகமாக இருந்துச்சு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. பட் இன்றைய காலகட்டங்களில் மெட்ரிகுலேஷனுடைய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிலபஸ் ஆன ஸ்கூல் வந்துருச்சு. ஸோ எந்த ஸ்கூலில் சேர்க்குறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு 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 இதாக டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்ததுக்கப்புறமா இதை பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் கொஞ்சம் நாள் லெமன் இதாக இருந்துச்சு, லெமன் மரத்தில் லெமன் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் லெமன் பறித்து அதையும் லெமன் ரைஸில் நமக்கு இன்னிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிட்டேன். நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு டீ போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்குமோ அதை விட அந்த பாத்திரத்தை கழுவுறது தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும், அந்த டீ பாத்திரத்தை கழுவும் போது முதல்ல வெறும் ப்ரஷ்ஷை வச்சு தண்ணியில் இது பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சோப் யூஸ் பண்ணி நம்ம கழுவுனோம்னா சீக்கிரமாகவே அந்த கரை போயிடும், விடாப்படியான அந்த கரை போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரை டக்குன்னு போயிடும். நமக்கும் ஒரு அலுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ டீ பாத்திரத்தை விளக்குறதுக்கு நமக்கும் ஒரு அலுப்பு இல்லாமல் இருக்கும். அப்புறம் என்னாச்சு, எல்லா வீட்டிலலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிங்க்லாம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு வெளியில் கிளம்பியாச்சு. வெளியில் கிளம்புனதுக்கப்புறமா போயிட்டு அங்கிட்ட போனால் சரியான வெயில் ரொம்ப அதிகமாகவே, வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போல்லாம். அதாவது நிறைய இப்போ பொல்யூஷன்ஸும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது சரியான வெயில் வேறு. ஸோ திரும்பி வந்ததுக்கப்புறமா சரி ரோஸ் மில்க் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டி ரோஸ் மில்க் இது பண்ணோம். நமக்கு என்னென்ன ஃப்ளேவரில் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் அவங்க ரோஸ் மில்க் போட்டு கொடுக்குறாங்க. தம்பி மட்டும் சாக்லேட் மில்க் ஷேக் வாங்கியிருந்தான். அது கூட நம்ம ஐஸ்கிரீம் போட்டு கேட்குறோமோ அதுவும் அவங்க போட்டு கொடுப்பாங்க. அதையும் குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு லஞ்சு சாப்பிட்டுட்டு வர வழியில் திருப்பி கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பழங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பழங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிச்சு. ஸோ பழங்களும் வாங்கியாச்சு, கிரேப்ஸ் வாங்கியாச்சு. இந்த மாதத்தில்